ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वादिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केचिनि कण्ठकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुते रम्यगवर्धिनि शैलसुते ओम நமச்சிவாய மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி ஆதிபராசக்தியின் பேரருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 16ஆம் நாள் 2/10/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியருடைய அன்பையும் பெற்று வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். இன்றைய தினம் அதி உன்னதமான நாள், வெற்றிக்குரிய திருநாளாக கொண்டாடப்படுகின்ற விஜயதசமி. இன்று இந்த சிறு குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடக்குகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகின்ற நாள். பல்வேறு ஆலயங்களிலும் சமீ விருட்ச பூஜை என்கின்ற மானம்பூ உற்சவம் நடைபெறுகின்ற நாள். சமி என்றால் வன்னி. இந்த வன்னி மரத்தை சம்ஹாரம் செய்ததினாலே இந்த அசுரன் சென்று மகிஷாசுரன் வன்னி மரத்துக்குள்ளே மறைந்த பொழுது வன்னி மரத்தை அழித்தாள் அன்னை பராசக்தி. வன்னி மரம் நமக்கு அழிக்கின்ற அளவுக்கு இங்கே கிடையாது. அதனாலே வாழை மரத்தை வைத்து வன்னி கொப்புகளை அதிலே செறிவிடுவார்கள். இவ்வாறான சம்ஹார உற்சவமும் நடைபெறுகின்றது. அதே போல் வித்யாரம்பம் என்ற ஏடு துறக்குகின்ற நிகழ்வும் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அன்னை பராசக்தியானவள் சிவனை வேண்டி 21 திதிகளிலே அனுஷ்டித்ததாகிய கேதார கௌரி ஈஸ்வர விரதம் என்று ஆரம்பம். இது பொதுவாக இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதத்தை கௌரி காப்பு, கௌரி நோன்பு என்று கேதார கௌரி விரதம் என்று சொல்லிக்கொள்வார்கள். இது அம்பாளுக்கு சிறப்பு என்று எல்லோரும் எண்ணிக்கொள்வது. இது அம்பாளுக்கு உரிய விரதம் அல்ல, அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற விரதம் அல்ல, சிவனை வேண்டி அம்பாள் வழிபட்ட விரதம். கேதார கௌரி ஈஸ்வர விரதம். கேதாரம் என்பது நீர்நிலைகள் கொண்ட வயல் சாரல், ஒரு வயல்வெளி. அதிலே புற்று மண்ணிலே சிவலிங்கம் அமைத்து ஈசனை கௌரி அம்பிகை அக்ஷதையும் வில்வமும் கொண்டு அர்ச்சித்தது. அதான் இந்த விரதம், கேதார கௌரி ஈஸ்வர விரதம். சிவனை வேண்டி அன்னை பராசக்தி கௌரி அம்பிகை அனுஷ்டித்த விரதம். இது சிவனுக்குரிய விரதம். இவ்வாறு ஏன் அந்த விரதத்தை கௌரியம்பாள் அனுஷ்டித்தாள், எதற்காக இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்னை பராசக்தியானவள் அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவனோடு பார்வதி பரமேஸ்வரனாக கைலியங்கிரியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது 33 தேவர்களும் முனிவர்களும் வந்து வணங்கி அவர்களை வலம் வந்து வழிபாடு செய்தார்களாம். அப்பொழுது அதிலே ஒரே ஒருவர் மட்டும் அம்பாளை விலத்தி விட்டு வண்டுருவிலே சென்று சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கினாராம். இதனாலே கோபம் கொண்ட அம்பிகையானவள் சிவனிடத்திலே கேட்டாளாம், சுவாமி, 33 தேவர்கள்
முனிவர்கள் எல்லோரும் இங்கே வந்து நம் இருவரையும் வலம் வந்து தானே வணங்கினார்கள். இந்த பிரிங்கி முனிவர் மட்டும் என்னை ஒதுக்கிவிட்டு உங்களை மட்டும் வணங்கினான் என்று கேட்கிற பொழுது, சிவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும், சர்வம் சிவமயம் என்று எண்ணி இருக்கின்றவர்கள் சிவனை மட்டும்தான் வணங்குவார்கள் என்றதும் அம்பிகை கோபம் கொள்ளுகின்றார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம். எதற்காக இந்த கௌரி அம்பாள் இந்த விரதத்தை நோற்றாள் என்பதனை நாளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும், அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அனுதினம் நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் ஒன்று அல்லது எங்களுடைய நிம்மதியை குழப்புகின்ற விடயம் என்னவென்றால், மற்றவர்கள் எங்களை புரிந்து கொள்ளுகின்றார்கள் இல்லையே. அப்படியான ஒரு ஏக்கத்திலே நான் எப்படி அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுகின்றேன் என்றும் நாங்கள் கேட்கலாம். அடுத்தவர்களை அறிந்து கொள்வது ஒன்று, அடுத்தவர்களை புரிந்து கொள்வது ஒன்று. வெறும் அறிவு மட்டும் போதாது. பொதுவாக எங்களுடைய சம்பாவனைகளிலே, எங்களுடைய கலந்துரையாடல்களிலே, நாங்கள் மற்றவர்களை பற்றி எடுத்துக்கொள்ளுகின்ற மனநிலைகளிலே அவர்கள் பிழைவிடுகின்றார்கள், அவர்கள் குற்றம் புரிகின்றார்கள், அவர்கள் சரியான வாழ்க்கையை வாழுகின்றார்கள் இல்லை என்று அடுத்தவர்களிலே நாங்கள் குறை கண்டுபிடிப்பது ஒரு மனித இயல்பு ஆகும். நாங்கள் யாரோடு பேசினாலும் இன்னும் ஒருவரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களை பற்றி நன்றாக புகழ்ந்து பாராட்டி பேசுவதிலும் பார்க்க, அடுத்தவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டி அடுத்தவர்களுடைய தவறுகள் எங்களுக்கு அதை பெரிதுபடுத்தி கூட நாங்கள் பேசுவது உண்டு. அதனால் இயேசு தம்முடைய போதனையிலே சொல்லுகின்றார், உன்னுடைய கண்ணிலே இருக்கின்ற மரக்கட்டையை நீ பாராமல் அடுத்தவர்களுடைய கண்ணிலே இருக்கின்ற துரும்பை பார்த்து குறை கண்டுபிடிக்கின்றாய். முதலில் உன்னுடைய கண்ணிலே இருக்கின்ற அந்த மரக்கட்டையை, துரும்புக்கும் மரக்கட்டைக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கின்றது, உன்னிலும் தவறு இருக்கின்றது. அதனாலே அடுத்தவர்களுடைய தவறை நீ நியாயப்படுத்த வேண்டும் என்றல்ல, நாங்கள் எங்களில் எல்லோரிலும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் என்று சொல்லுவார்கள், கருப்பு புள்ளிகள் இருக்கின்றன. இந்த கருப்பு புள்ளிகளை, அதாவது தவற்றிற்கான சில அறிகுறிகள், நாங்கள் தவறுகின்றோம், பலவீனமானவர்கள், நாங்கள் தவறி இருக்கின்றோம், நாங்கள் தவறலாம், இவ்வாறான அந்த எண்ணங்களை நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவை உதவியாக இருக்கும். என்னுடைய குறைகளை நான் அறிந்து அதை புரிந்து இந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று முயற்சி செய்கின்ற அந்த போராட்டத்திலே நான் ஈடுபடுகின்ற பொழுது அடுத்தவர்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அடுத்தவர்களையும் நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். அவர்களுடைய தவறுகளை நான் மிகைப்படுத்தி அந்த தவற்றுக்கு அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்று நான் ஒற்றைக்காலிலே நிற்பதை அல்லது அதை வலியுறுத்தி மற்றவர்களோடு நான் பேசி அவர்களை தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், அவர்கள் அழிந்து போக வேண்டும், அவர்கள் வளரவிடக்கூடாது என்று நாங்கள் தடுப்பதை விடுத்து, எங்களை நாங்கள் புரிந்து கொள்வது போல அடுத்தவர்களையும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மையை எங்களிலே வளர்த்து கொள்வோம். அடுத்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த சூழலும், அவர்களுடைய வளர்ப்பும், அவர்களுடைய ஆற்றல்களும்,
அவர்களுடைய அந்த நிலையிலே இருந்து நாங்கள் பார்ப்பதற்கு பழகி கொண்டோம் என்று சொன்னால் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு சுலபமாக இருக்கும். இவ்வாறு அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுகின்ற மனிதர்களைத்தான் இந்த சமூகம் தேடுகின்றது. ஏனென்றால் நானும் நீங்களும் எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள், அல்லது தவறாக அவர்கள் எங்களை எடை போடுகின்றார்கள், அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளுகின்றார்கள் இல்லை என்று நாங்கள் கூறுகின்ற இந்த ஏக்கத்திற்கு பதில் என்னவென்றால், நானும் நீங்களும் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுகின்ற இதயம் படைத்தவர்களாக, அதாவது அடுத்தவர்களுடைய நிலைகளை நாங்கள் அறிந்து அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது அவர்கள் திருந்துவதற்கான வழிமுறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அதனாலே அவர்களை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது, அவர்களை நாங்கள் புறக்கணிக்கக்கூடாது, எங்களுடைய உறவை நாங்கள் துண்டித்து அவர்கள் எங்களுடைய எதிரிகள் என்று நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. இங்குதான் இயேசு கூறுகின்றார், முதலில் உன்னுடைய கண்ணிலே இருக்கின்ற மரக்கட்டையை நீ எடு, அதன் பின்பு அடுத்தவருடைய கண்ணிலே இருக்கின்ற துரும்பை பார்த்து உன்னுடைய கண்ணிலே துரும்பி இருக்கின்றது என்று சுட்டி காட்டலாம். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சமூகத்திலே மனச்சாட்சிகளாகத்தான் இருக்க வேண்டும். நன்மை எது தீமை எது என்ற அந்த உணர்வை எனக்கு மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அங்கு அடிப்படையிலே அன்பு இருக்க வேண்டும், அடுத்தவர்களிலே நம்பிக்கை இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் நல்லவர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தவறுகள் அதை புரிந்து அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு நாங்கள் நல்ல மனச்சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று இந்த நாளிலே இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானி உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம் அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார், அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள்,
நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை நான் உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன். இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன். இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புகையில் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கையில் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கையுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீர மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீர மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். இவர் உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.